அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒன் டே ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போறோம். காலையில பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீடெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு துணி இன்னைக்கு துவைக்கிற வேலை இல்ல, நாளைக்கு துவைச்சுக்கலாம்னு எல்லா அழுக்கு துணியும் எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டுட்டேன். அப்படியே வெசல்ஸ் எல்லாமே கழுவி முடிச்சுட்டு எங்க சித்தி அவங்க பொண்ணு அவங்க மருமகள் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு மதியம் லஞ்சும் செஞ்சு முடிச்சுட்டேன். பசங்க ஸ்கூல் போன பிறகுதான் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். எல்லா வேலையும் மெதுவா செஞ்சாலும் பீஸ்ஃபுல்லா செஞ்சு முடிப்போம். இன்னைக்கு காய் எதுவும் போடாம காரக்குழம்பு தான் செஞ்சேன். முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுட்டு எங்களுக்கு முட்டை ஆம்லெட் போட்டுட்டேன். காலையில சிக்கன் வாங்கிட்டு வந்து 4 பீஸ் மட்டும் எடுத்து பசங்களுக்கு சிக்கன் 65 செஞ்சு கொடுத்துட்டேன். எனக்கும் இவருக்கும் முட்டை ஆம்லெட் போட்டுட்டேன். ஈவினிங் கார்ன் வேக வச்சுட்டு அதோட பல்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுல உப்பு மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கிண்ணத்துல போட்டு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே டீ போட்டு குடிச்சிட்டு இட்லி தோசைக்கு மாவு காலி ஆயிடுச்சு. நான் எப்பவுமே வெளியில தான் அரைப்பேன். அரைச்சிட்டு வந்து எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். காலையில வாங்கிட்டு வந்த சிக்கன்ல பசங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு மீதிய கேஎஃப்சி சிக்கன் மாதிரி கேட்டாங்க, அதுதான் செஞ்சு கொடுத்தேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. கேஎஃப்சி சிக்கன் ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா கமெண்ட்ல லிங்க் இருக்கு, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா என்னோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.